ஒரு எல்லாம் என் தங்கச்சி தான், என் அக்கா தான், என் அம்மா தான். ஆகவே இது என்னுடைய மனைவியுடைய ஆசை, என் மனைவியுடைய எண்ணம். அதை யாரையும் ஏமாத்திராதீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. என்னை போல நீங்கள் இவ்வளவு வழிகளோடு கணவனை எடுத்து நான் மனைவியை எடுத்து தவிக்கிறது போல் நீங்க. என்னுடைய மனைவி அவங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம், அவங்களுக்கு மனசு வலி ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த தையல் மிஷின் எல்லாம் உட்கார்ந்து அவங்க நிற்பாங்க. பெண்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற வலி, கஷ்டம், குடும்ப பாரத்தை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற போது எல்லாரும் தையல் மிஷின் வச்சு தைப்பாங்க. அப்பொழுதுதான் எனக்கு மனதிலே தோன்றியது, திட்டக்குடி தொகுதியிலே எவ்வளவு பெண்கள் கணவனை இழந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தையல் மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆகவேதான் இத்தகைய முயற்சியை நான் இறங்கினேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு உங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி எல்லோரையும் உங்கள் காலில் விழுந்து அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சு எம்எல்ஏ ஆக்குறீங்க. இந்த முறை எம்எல்ஏ ஆக்கிற காரணத்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமைச்சராக இருக்காரு. நான் நன்றி கடனை எப்படியாவது உங்களுக்கு செய்து தீர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு எல்லாம் என் தங்கச்சி தான், என் அக்கா தான், என் அம்மா தான். ஆகவே இது என்னுடைய மனைவியுடைய ஆசை, என் மனைவியுடைய எண்ணம். அதை யாரையும் ஏமாத்திராதீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. மன்னிக்கணும், உங்களுக்கு தெரியும் இந்த கட்டடத்தெல்லாம் கட்டி இந்த கல்லூரிலாம் உருவாக்கி அந்த மாதிரி போனாங்க. அதனாலதான் என்னை போல நீங்கள் இவ்வளவு வழிகளோடு கணவனை எடுத்து நான் மனைவியை எடுத்து தவிக்கிறது போல் நீங்கள் கணவனை தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் உங்களில் ஒருவனாக, உடைய சகோதரனாக, நான் உங்களுக்கு ஒரு அண்ணனாக, தம்பியாக உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் திட்டக்குடி தொகுதியில ஒவ்வொரு கிராமமாக இது போன்ற கணவனை இல்லாமல் இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக 2 ஆண்டுகளில் 8000 பேர் இருந்தாலும் ஒன்றும் முடியலன்னா நிறைய இருந்தாலும் 2 ஏக்கர் வித்துட்டாலும் வாங்கி கொடுப்பேனே தவிர இல்லை செய்யாமல் நான் நிச்சயமாக போக மாட்டேன். ஆகவே நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் விரைவில் இந்த 2 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி தருவேன் என்ற நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வந்த உடனே கொடுத்துன்னு நினைச்சேன். இந்த டோக்கன்லாம் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்காக என்னுடைய மன்னிப்பை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு